ஹாய் கைஸ், வெல்கம் டு எமு டாக்ஸ் சேனல். ஒரு ஓட்டு உங்கள் வாழ்க்கையே மாற்றிடுங்க. ஆனால் ஒரு தவறான ஓட்டு உங்கள் எதிர்காலத்தை பாதிக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 18 வயசுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வாக்குரிமை தாங்க. ஆனால் அது நிறைய பேர் கரெக்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, பேரண்ட்ஸு சொன்னாங்க, ரிலேஷன்ஸ் சொன்னாங்க, இல்லை கேஸ்ட் பார்த்துட்டு, இல்லை ரிலீஜியன் பார்த்துட்டு, மணி பேஸ் பண்ணி, இன்ஃப்ளூயன்ஸ் பேஸ் பண்ணி, இதெல்லாம் பேஸ் பண்ணி ஓட்டு போடுறாங்க. சிலர் ஓட்டே போடுறதில்ல. இது ரெண்டுமே தவறான செயல் தான். நீங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க. உங்க ஏரியால எத்தனை கேண்டிடேட் நிக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அவங்க பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க ரிசர்ச் பண்ணணும். அந்த கேண்டிடேட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஏரியாவுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிருக்காரா அப்படின்றத பண்ணுங்க. இல்லை இவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லது செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கான்றத செக் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு அந்த தொகுதியில யார் யார் நிக்கிறாங்கன்னேன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. அப்படியே பிளைண்டா போவாங்க. ரெட்டல இருந்தா ரெட்டல, இல்ல சூரியன் இருந்தா சூரியன். இந்த 2 பார்ட்டி அதுதான் மேஜரா எல்லாருக்குமே தெரியும். வேற யார் யாரெல்லாம் சுயேட்சையா யாராவது நிக்கிறாங்களா? இல்ல வேற பார்ட்டிலேருந்து இன்னொரு பார்ட்டிக்கு புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்களா? இல்ல நெறைய கட்சிகள் இருக்கு. நெறைய பார்ட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் என்னென்னன்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்கோமா அப்படின்றத ஒரு நிமிஷம் நீங்கள் உங்களையே கேட்டுக்கங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எடுக்கிற டெசிஷன் தான் அடுத்த 5 இயர்ஸ்க்கு உங்கள் வாழ்க்கையை ஷேப் பண்ணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கேஷ் வாங்கி ஓட்டு போடுறது நம்ம ஃப்யூச்சரை நம்மளே விற்கிறதுக்கு சமம். அதனால ஸ்மார்ட்டாக ஓட்டு போடுங்க, ஸ்ட்ராங்கான கண்ட்ரியை உருவாக்குங்க. தேங்க்யூ.